யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஸ்வரன்ஷ்டாய வித்மகே தன்னோ நரசிம்மன் சூரிய. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ராசி வந்து தனுர் ராசி, அத்ராஷ்டம சனி. தனுர் ராசியோட அத்ராஷ்டம சனி பலன் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். தனுர் ராசியோட அத்ராஷ்ட சனியோட ஒவ்வொரு இதுவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தொழில், வேலை, அப்புறம் குடும்பம், அதுக்கப்புறமா வந்து உடல் நலம், எச்சரிக்கை, பரிகாரம். இப்படி ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம். முதல்ல தொழிலும் வேலை ரெண்டுத்தையுமே பார்ப்போம். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும், கூடுதல் உழைப்பு தேவைப்படும், இடம் மாற்றம் ஏற்படும் அல்லது வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதாவது ஒண்ணு நீங்க இங்க ஒர்க் பண்ற உங்களோட அந்த இதை பேஸ் பண்ணி உங்களை வேற பிரான்ச்சுக்கு வந்து மாத்தி அங்க வந்து உங்க ஒர்க்கை இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வேலையை விட்டு வேற வேலை இல்லை நீங்க அடுத்த லெவலுக்கான இதுவும் கிடைக்கும். இது வந்து தொழில் அண்ட் வேலையில கிடைக்கிற ஒரு விஷயம். அதே போல குடும்பம், தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இது வந்து குடும்பத்துல வந்து தேவையில்லாம சச்சரவுகள் நம்மளால ஏற்பட வேணாம். அவங்க சொல்ற விஷயத்த உள்வாங்கிட்டு அதுக்கான பதில கரெக்டா பக்குவமா சொன்னீங்கனாலே போறோம், வேற எதுவும் தேவையில்லை. இப்ப நான் சொல்ற இந்த பலன் எல்லாமே பொது பலன். ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குன்றது கிடையாது. அவங்கவுங்க ஜாதகத்தோட கிரகநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடலாம். அடுத்து நிதியில வந்து அசையா சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்கங்களை சரிபார்ப்பது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும். நம்ம வந்து தேவையற்ற செலவுனா சும்மா அத்தியாவசியம் ஏதாவது ஒரு செலவு பண்ணுவோம், அது தேவையே இருக்காது. அந்த விஷயம் நம்ம இப்ப பண்ணணும்ன்ற அவசியமும் இருக்காது. ஆனா அதை வந்து இப்போ நம்ம செலவு பண்ணி அந்த விஷயத்த பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளோட செலவெல்லாம் கொஞ்சம் சிக்கனம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றது வந்து குறிக்கிற ஒரு விஷயம். அதே போல உடல் நலம்ல வந்து பாத்தீங்கன்னா மன அழுத்தம் மற்றும் அலைச்சல் இருக்கலாம். சரியான உணவு, உடற்பயிற்சி அவசியம். முதல்ல டைமுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யணும். அதே போல வந்து மன அழுத்தம் வந்து தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கணும். இந்த தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்துட்டு நம்ம கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணோம்னாலே நம்மளுக்கு உடல் நல ஆரோக்கியமா இருக்கும். மனக்குழப்பம் இல்லாம இருந்தாலே நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம். எச்சரிக்கை, எதிலும் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருப்பது நன்மையை தரும். எதிலும் அவசரம்னா எடுத்தவங்க ஒரு முடிவை எடுத்து படன்னு பண்ணாம அந்த எடுத்த முடிவை கரெக்டான முடிவா அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்து வைக்கிற ஒரு அடியும் பொறுமையா மூவ் பண்ணிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அதனால அவசரப்படக்கூடாது. பரிகாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சனி பகவான் அல்லது அனுமன் அல்லது ஐயப்பனை வழிபடுவது மற்றும் ஆதரவற்றோருக்கு உதவுவது நல்ல பலன்களை தரும். இதுல வந்து சாட்டர்டேல வந்து சனி பகவானுக்கு வந்து நீங்க அத்ராஷ்டம சனி நடக்கிறதுனால எள்ளு தீபம் போட்டுருவாங்க. அதே போல வந்து எள்ளு தீபம் போட்டுட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டாலே போதும். சாட்டர்டேல ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபட்டு வந்தீங்கனாலே நல்லா இருக்கும். இது திரும்பவும் சொல்றேன், இது பொது பலன். இதுல இருக்கிறது எல்லாருக்கும் அப்படியே ஆப்டா இருக்கும்ன்றது கிடையாது. இது வந்து பொது பலனால சில பேருக்கு கரெக்டா இருக்கும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் இதுல வந்து மாற்றங்கள் ஏற்படும். இன்னொன்னு, இந்த அத்ராஷ்ட சனியை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றது என்னன்னா, உங்களோட தனித்துவத்தை வெளியில காட்டுறதுக்காக சனி பகவான் உங்க இதுல வந்து ராசியில வந்து பயிற்சி ஆயிருக்கார். அத்ராஷ்ட சனியா அவரோட பார்வையை காட்டியிருக்காரு. இதனால உங்களுக்குள்ள இருக்க உங்க கெப்பாசிட்டி, உங்க பவரை வந்து வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கும் உங்களோட பவர்ஸ் என்னன்றது உங்களுக்கு காட்டுறதுக்கும் நீங்க வந்து உங்களோட எப்படி சொல்றது கான்பிடென்ட் லெவலை உங்களுக்கே வந்து காட்டுறதுக்காக இதை வந்து சனி பகவான் இந்த அத்ராஷ்ட சனியில உணர்த்துவார். அதே போல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க, எல்லாருமே கெட்டவங்கன்ற அந்த தாட் வேணா. யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, யாரு நம்மளுக்கு என்ன செய்யறாங்கன்றத கரெக்டா புட்டு வைப்பார். நம்ம எல்லோருமே ஜெயிக்க தான் பிறந்திருக்கோம். அதனால இது கஷ்டம் கிடையாது. இந்த டைம்ல வர்றது
நம்மளுக்கு லாபம் தான், பெனிஃபிட் தான். ஸோ அதனால யாரும் இந்த அதிராஷ்ட சனியை கண்டு பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பரிகாரம் மட்டும் தவறாமல் செய்து கொண்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்.